என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ரத்தசாலி அரிசியில் கஞ்சி வைக்கலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ரத்தசாலி அரிசி வந்து இந்த கலரில் தாங்க இருக்கும். அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி விட இது ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குங்க. இந்த கலரில் இருக்கும். இது வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நம்ம ஓவர் நைட்டும் ஊற வச்சுட்டு காலையில் கஞ்சி செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். அல்லது நீங்கள் ஈவினிங் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம காலையிலேயே ஊற போட்டுடலாங்க. ஒரு 5 to 6 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அவ்வளோதாங்க. கஞ்சிக்கு தேவையான உப்பு இவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க கஞ்சி. செய்கிறது ஈஸி, குடிக்கிறது ஈஸி, ஆரோக்கியம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ரத்தசாலி அரிசி வந்து நமக்கு வந்து அனீமிக்காக இருக்குது, இப்போ ரத்த சோகையாக இருக்குது, பிளட்டில் ரத்த அணுக்கள் வந்து பிளேட்லெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அரிசிங்க. இது நம்ம பாரம்பரிய அரிசியில் இது வந்து ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்காகவே இந்த அரிசி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அரிசி இருக்குது. பாரம்பரிய அரிசியில் நமக்கு நிறைய இருக்குது. மாப்பிள்ளை சம்பா இருக்குது, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, அப்புறம் பூங்கார் அரிசி, காட்டு யானம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதில் பெஸ்ட்டு நம்ம ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கான அரிசி இந்த ரத்தசாலி அரிசி தாங்க. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டைம் நல்லா கழுவிடணுங்க. அரிசி எடுத்து நல்லா ஒரு 3 டைம் கழுவிட்டு 4வது முறை அந்த தண்ணியை திரும்ப நீங்கள் கழுவ வேண்டாம். அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியே இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த தண்ணியை வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரிசி கூட எதுவுமே போட தேவையில்லை. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கஞ்சி வைக்கிறதுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அதிகமாக தண்ணி ஊற்றுறீங்கன்னா அரைக்காது. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. எனக்கு எல்லா தண்ணியும் தேவைப்படலை. நான் தண்ணி மீதி இருக்கு. நம்ம கஞ்சி வைக்கும்போது அந்த தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த அளவோட 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம அரைச்சதோட 2 மடங்கு சேர்த்திக்கணுங்க. ஸோ டோட்டலாக 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இல்லை இந்த அளவு திக்னஸாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சலாங்க. இப்போ நம்ம அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறுங்க. வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது. பக்கத்துலேயே நின்று கிளறுங்க. ஒரு 5 to 7 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆயிரும். கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி கூழ் பதத்தில் காய்ச்சணுங்க, கட்டி இல்லாமல். இது ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை பால் எடுத்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. இது வந்து இந்த கஞ்சி வந்து நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணும். ஆறுறதுக்கு முன்னாடி ஊற்றினா அது டேஸ்ட் ஒரு மாதிரி பிரிஞ்சிருங்க. ஏன்னா கூழ் வந்து நமக்கு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் ஊற்றினா பிரிஞ்சு போயிடலாம். ஆறிடணுங்க, ஜில்லுன்னு போயிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவு இந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்கணுங்க. நமக்கு வயிற்றுல அல்சர் இருந்தால் கூட அவ்வளோ சரியாயிருங்க. ஒரு 3 நாள் குடிச்சிங்கனாவே போதும், டக்குன்னு நமக்கு அல்சர் வந்து சரியாயிரும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அரிசிங்க. இது வந்து நீங்கள் பிளட் இல்லை, அனீமிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் கொடுக்க முடியல அப்படின்னா வாரத்திற்கு அது 1 நாள் 2 நாள் விட்டு கூட அப்படி கூட குடிக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் 1 வாரம் அந்த மாதிரி குடிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கிறது உங்களுக்காகவே தெரியும். தேங்காய் பால் ரொம்பவும் தண்ணியாக எடுத்துட வேண்டாங்க. ஏன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. ரொம்பவும் தண்ணியாக தேங்காய் பால் எடுத்தோம்னா கொஞ்சமாக ஓரளவுக்கு 1 டம்ளர் ஆகிற மாதிரி, ஒரு மூடி தேங்காய் வச்சிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஆகிற மாதிரி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த பால் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகளை படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரத்தசாலி கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதாவது சிவியர் அல்சராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கஞ்சியை மட்டுமே குடிங்க. சைடிஷ்ட் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை நான் நார்மலாக இருக்க அல்சரெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சைடிஷ்ட் ஊறுகாவோ அல்லது காய், கூட்டு, கீரை அது மாதிரி ஏதோ கூட வச்சு குடிக்கலாங்க. செமையாக இருக்கும். காலையிலேயே குடிக்கலாம் அல்லது காலையில் குடிக்கலனாலும் ஈவினிங்கும் குடிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம குடிக்கலாங்க. இந்த கஞ்சி நமக்கு ரத்தத்தை அதிகரித்து கொடுக்கும். அனீமிக்கு அப்படிங்கிறதே வாழ்க்கையில் வராது.